நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜெயரஞ்சன் யோகராஜ். வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று இல் நோன்மதி தினம். புத்த பகவானின் முதலாவது தர்ம போதனை நடத்தும் தூதுக்குழு அல்லது சீடர்கள் தமது பணிகளை மேற்கொள்வதற்காக வெளியிடங்களுக்கு சென்ற நாள் இது. இன்றைய தினம் அனுராதபுரத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சாந்தகிரு சாய பௌத்த புனித ஸ்தலத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் மாலை 4:30க்கு அங்குரார்ப்பணம் செய்து வைப்பர். கண்டி நகர நீர் முகாமைத்துவ திட்டத்தை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நேற்று மக்கள் பாவனைக்கு ஒப்படைத்தார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 28ஆம் தேதி ஹொரண தெக்கதுவர பிரதேசத்தில் அமைந்துள்ள பௌத்த பிக்குனி பயிற்சி நிலையத்தில் மாபெரும் அன்னதான நிகழ்வு. தீங்கிழைக்கும் வகையிலான மீன்பிடி முறைகளை தடுக்கும் புதிய சட்டம் விரைவில் பாராளுமன்றத்திற்கு கொண்டுவரப்படும் என்று கடற்றொழில் அமைச்சர் ஆலோசனை குழுவில் தெரிவிக்கப்பட்டது. நியூசிலாந்தின் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவங்கள் காரணமாக 29 பேர் உயிரிழப்பு. இன்று இல் நோன்மதி தினம். புத்த பகவானின் முதலாவது தர்ம போதனை நடத்தும் தூதுக்குழு அல்லது சீடர்கள் தமது பணிகளை மேற்கொள்வதற்காக வெளியிடங்களுக்கு சென்ற நாள் இதுவாகும். அதேவேளை மைத்திர போதிசத்துவர் அடுத்த புத்தராக பிரகடனப்படுத்தப்பட்ட நாளும் இது. 3 மாத கால மழை காலம் முடிவடைந்து பௌத்த பிக்குகள் தமது விகாரிகளில் இருந்து வெளிச்சென்று பௌத்த தர்மத்தை போதிக்கின்ற செயற்பாடுகளை மீள ஆரம்பிக்கும் நாளும் இது. கட்டின பிங்கம உட்பட பல பௌத்த மதம் சார்ந்த பூஜைகளும் இடம்பெறும் நாள் இதுவாகும். கட்டின சீவர விடுத்துச் சென்று கட்டின பிங்கம வழிபாடுகளில் ஈடுபடுவது இந்த மாதத்தின் சிறப்பம்சமாகும். இன்றைய தினம் அனுராதபுரத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சாந்தகிரு சாய பௌத்த புனித ஸ்தலத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் அங்குரார்ப்பணம் செய்து வைப்பர். நாட்டுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும் வகையில் சர்வமத பிரார்த்தனைகள் எதிர்வரும் 20ஆம் தேதி பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறும். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் பல விகாரைகளில் ஆசீர்வாத பூஜைகள் இன்று இடம்பெறும். இந்து மத பூஜைகள் பம்பலப்பிட்டி புதிய கதிரேசன் மண்டபத்தில் இன்று காலை 6:30க்கு இடம்பெறும். இஸ்லாமிய மத பிரார்த்தனைகள் தெய்வளை பெரிய பள்ளி வாசலில் காலை 9 மணிக்கு இடம்பெறும். கிறிஸ்தவ மத பூஜைகள் இன்று காலை தெய்வளையில் இடம்பெறும். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 28ஆம் தேதி ஹொரண தெக்கதுவர பிரதேசத்தில் அமைந்துள்ள பௌத்த பிக்குனி பயிற்சி நிலையத்தில் மாபெரும் அன்னதான நிகழ்வு ஒன்றை புத்த சாசன மத விவகார அமைச்சு ஒழுங்கு செய்திருக்கிறது. அங்கு அன்னதானம், பௌத்த பிக்குனிமாருக்கு பாட புத்தகங்கள், சீருடைகள், ஏனைய கற்றல் உபகரணங்கள் உட்பட பல உதவிப் பொருட்களும் வழங்கப்பட உள்ளன. அனுராதபுரம், ஓயாமடுவ மற்றும் சேதநாயக்க மாவட்டத்தில் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு நடைமுறைப்படுத்தியிருக்கும் சேதன பசலை மத்திய நிலையத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நேற்று கண்காணித்தார். குறித்த நிலையங்களில் உற்பத்தி செய்யப்பட்ட சேதன பசலையின் தரத்தை ஜனாதிபதி ஆராய்ந்தார். காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு வடமத்திய மாகாணத்தில் 35 மத்திய நிலையங்களூடாக சேதன பசலை உற்பத்தியை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டி நகர நீர் முகாமைத்துவ திட்டத்தை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நேற்று மக்கள் பாவனைக்கு கையளித்தார். அலரி மாளிகையிலிருந்து இணையதளத்தின் ஊடாக குறித்த செயல் திட்டத்தை பிரதமர் திறந்து வைத்தார். வரையறுக்கப்பட்ட பிரதேசங்களில் காணப்படும் நீர் முகாமைத்துவ கட்டமைப்பை எதிர்காலத்தில் நாட்டிலுள்ள சகல பிரதான நகரங்களுக்கும் விரிவுபடுத்த இருப்பதாக பிரதமர் இந்த நிகழ்வின் போது கூறினார். பிரதமர் மேலும் தெரிவிக்கையில், தெற்காசிய பிராந்தியத்தை எடுத்துக் கொண்டால் சுகாதார வசதிகள் மற்றும் பயன்பாட்டில் நாங்கள் இன்னும் முன்னணியில் இருக்கிறோம். எவ்வாறாயினும் எமது சொந்த செயற்பாடுகளினால் எமது நாட்டில் உள்ள பல நீர் ஆதாரங்கள் தற்போது மாசடைந்து வருகின்றன. அதனால்தான் நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை சுகாதாரம் தொடர்பான தேசிய திட்டத்தை உருவாக்கியது.
அதன்படி எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக கழிவுநீர் முகாமைத்துவ அமைப்புகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறோம். உலகின் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் கூட கழிவுநீர் முகாமைத்துவ பிரச்சினையை எதிர்நோக்கி வருகின்றன. வீடுகள், வணிகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீரை நிர்வகிப்பது எளிதல்ல. கண்டி உலக பாரம்பரிய நகரமாகும். முழு பௌத்த உலகின் மணிமகுடமான புனித தலதா மாளிகை கண்டியில் உள்ளது. எனினும் கண்டியில் சில காலமாக சுற்றாடல் மாசு அதிகரித்து வருகிறது. இந்த நிலையை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு மக்களின் ஆதரவு தேவை. மகாபலி கங்கையிலும் முறையற்ற விதத்தில் கழிவுநீர் சேர்க்கப்படுவதை நாம் அறிவோம். அது மாத்திரமன்றி பல இடங்கள் கழிவுநீர் பிரச்சனையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலைமையை உணர்ந்து கழிவுநீர் முகாமைத்துவ திட்டம் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி வாவியின் பாதுகாப்பு மற்றும் கண்டியை மையமாக கொண்ட சுற்றுலாத்துறைக்கு பெரிதும் உதவும். மக்களின் சுகாதாரத்தை முதன்மைப்படுத்தும் இத்தகைய தேசிய திட்டம் செயல்படுத்தப்படுவதை எதிர்கால முதலீடாக பார்க்கிறோம். இந்த வேலை திட்டம் 2030 வரை செயல்படுத்தப்படும் என்று எமது அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார என்னிடம் தெரிவித்தார். கண்டி நகர்ப்புற கழிவுநீர் முகாமைத்துவ திட்டத்திற்கான ஆரம்ப நிதியை ஜைகா நிறுவனம் வழங்கியது. அவர்களுக்கும் ஜப்பானிய அரசாங்கத்துக்கும் நாம் நன்றி கூற வேண்டும். தற்போது கொழும்பு, தெஹிவளை, கல்கிசை, மொரட்டுவை போன்ற மாநகர சபை பிரதேசங்களிலும் ஜாயல, ஏக்கல, குருநாகல் போன்ற நகரங்களிலும் மாத்திரமே கழிவுநீர் முகாமைத்துவ அமைப்புகள் உள்ளன. நாட்டின் சில பிரதேசங்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருந்த கழிவுநீர் முகாமைத்துவ அமைப்புகளை எதிர்காலத்தில் நாட்டின் அனைத்து பிரதான நகரங்களிலும் நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். யுத்த சூழ்நிலை காரணமாக இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து இந்தியாவில் வாழ்பவர்கள் தாம் விரும்புகின்ற போது நாட்டுக்கு வருவதற்கான ஏற்பாடு மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். இதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்திற்கு முன்னர் விவசாயம் மேற்கொள்ளப்பட்ட சகல காணிகளிலும் வேளாண்மை செய்கைக்கான திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தேசிய உற்பத்தியை இலக்காக கொண்டு பிரதேச அபிவிருத்தியை முதன்மைப்படுத்தும் வகையில் வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கிறது. இதில் கடற்றொழில்சார் அபிவிருத்திக்கு 3000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வடமாகாணத்தில் நிலைபெறான கடற்தொழில்துறை அபிவிருத்தி முன்னெடுக்கப்படும். நீர் வேளாண்மை தொடர்பில் அதிகளவான செயல் திட்டங்கள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். காணி பிணக்குகள் தொடர்பான அதிகளவான பிரச்சினைகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலேயே நிலவுகின்றன. அவற்றை விரைந்து தீர்ப்பதற்கான வேலைத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கூறினார். 2022 ஆண்டின் வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் நேற்று பங்கேற்ற போதே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இந்த விடயங்களை தெரிவித்தார். நாட்டில் மேலும் 728 கோவிட் தொற்றாளர்கள் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,55,3772 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 448 பேர் குணமடைந்துள்ளார்கள். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,25,188 அதிகரித்துள்ளது. நாட்டில் மேலும் 23 கொரோனா மரணங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் நேற்று விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் 10 பெண்களும் 13 ஆண்களும் உள்ளடங்குவதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 14,057 அதிகரித்துள்ளது. பாராளுமன்றத்தினுள் நேற்று எதிர்க்கட்சியினரால் நடத்தப்பட்ட எதிர்ப்பு நடவடிக்கையின் போது நந்தி ஒழிக என்ற வாசகம் அடங்கிய பதாகை ஏந்தப்பட்டிருந்தது. இது இந்து மக்களின் மனங்களை பெரிதும் புண்படுத்தி இருப்பதாக சர்வதேச இந்து மத பீடம் கண்டித்துள்ளது. சைவ மக்களால் சிவபூமி என இலங்கை போற்றப்படுகிறது. அத்துடன் பஞ்ச ஈஸ்வரங்களை கொண்ட புண்ணிய பூமியாகவும் போற்றப்படுகின்றது. இதுபோலவே பிரதோஷ காலங்களில் முக்கியமாக நந்தீஸ்வரர் வழிபாடு சிவ ஆலயங்களில் பக்தர்களால் மேற்கொள்ளப்படுகிறது.
இந்த நிலையில் நந்தி ஒளிக என்ற பதாகை ஏந்தியமை இந்து மக்களிடையே பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே இந்த பதாகையை ஏந்தியமைக்காக சம்பந்தப்பட்ட தரப்பினர் உடனடியாக இந்து மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று சர்வதேச இந்து மத பீடத்தின் சார்பில் சிவாச்சாரியார்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். எதிர்வரும் 28ஆம் தேதி முதல் இந்து சமய அறநெறி பாடசாலைகளின் கற்றல் செயற்பாடுகளை மீள ஆரம்பிக்குமாறு இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி கற்றல் செயற்பாடுகளை ஆரம்பிக்குமாறு அந்த திணைக்களத்தின் பணிப்பாளர் ஆனா உமா மகேஸ்வரன் அறிவுறுத்தியுள்ளார். கொரோனா பரவல் காரணமாக அறநெறி பாடசாலைகளின் கற்றல் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை புத்த சாசன மத விவகார கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் கீழ் வருகின்ற ஏனைய மத ரீதியான அறநெறி பாடசாலைகளும் ஆரம்பமாக இருக்கின்றன. அது தொடர்பான ஏற்பாடுகள் உரிய மத அலுவல்கள் திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 28ஆம் தேதி ஹொரண தெக்கதுவர பிரதேசத்தில் அமைந்துள்ள பௌத்த பிக்குனி பயிற்சி நிலையத்தில் மாபெரும் அன்னதான நிகழ்வு ஒன்றை புத்த சாசன மத விவகார அமைச்சு ஒழுங்கு செய்திருக்கிறது. அங்கு அன்னதானம், பௌத்த பிக்குனிமாருக்கு பாடப்புத்தகங்கள், சீருடைகள், ஏனைய கற்றல் உபகரணங்கள் உட்பட பல உதவிப் பொருட்களும் வழங்கப்பட உள்ளன. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு அனுசரணை 3ஆம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழு. அத்தியாவசிய பொருட்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதுடன் அவற்றுக்கான ஆகக்கூடிய சில்லறை விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. அதன்படி 60 மருந்து பொருட்களின் 131 வகைகளின் விலைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. இந்த மருந்து பொருட்களில் எவற்றையேனும் கூடிய விலைக்கு விற்பது சட்டவிரோத செயலாகும் என்று ஔடத உற்பத்தி விநியோகம் மற்றும் ஒழுங்குறுத்தல் ராஜாங்க அமைச்சு தெரிவித்துள்ளது. மருந்து பொருட்கள் அதிக விலைக்கு விற்கப்படுமாயின் complaints@nmra.lk complaints@nmra.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அறிவிக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தொழிற்கல்வி பாடநெறி ஒன்றை பயில்வதற்கு முன்னர் அது பற்றி அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பயிற்சி பாடநெறி ஒன்றை பயில்வதற்கு எதிர்பார்க்கும் நிறுவனம் மற்றும் பாடநெறி 3ஆம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டு NVQ சான்றிதழை வழங்க தகுதி பெற்றுள்ளதா என்பதை விசாரியுங்கள். உங்கள் பணம், காலம், முயற்சி என்பவற்றை வீணாக செலவழிக்க வேண்டாம். போலி பயிற்சி நிறுவனங்களுக்கு ஏமாற வேண்டாம். மேலதிக விவரங்களை www.tvec.gov.lk என்ற இணையதளத்திலும் பிரதேச செயலகங்களில் பணியாற்றும் திறன் அபிவிருத்தி மற்றும் தொழில் வழிகாட்டல் உத்தியோகத்தர்கள் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம். 3ஆம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழுவின் செய்தி. உலக செய்திகள் அனுசரணை வழங்குவோர் லட்சக்கணக்கில் அதிர்ஷ்டசாலிகளை உருவாக்கும் CIB ஜனஜய வாசனா ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 30ஆம் தேதி வரை உங்கள் பற்றுச்சீட்டுகளுக்கு பெறுமதிமிக்க பரிசில்கள். மாதாந்த சீட்டில் 3000 ரூபாய்க்கு மேற்பட்ட பற்றுச்சீட்டுகளுக்கு பெறுமதிமிக்க கை உளவு இயந்திரம். நியூசிலாந்தின் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிப்புச் சம்பவங்கள் காரணமாக 29 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இந்த சுரங்கத்தில் இருந்து தொடர்ந்தும் மனித சடலங்கள் கண்டெடுக்கப்படுகின்றன. நேற்றைய தினம் 3வது சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். உயிரிழந்த ஏனையோரின் சடலங்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இங்கு அவ்வப்போது வெடிப்புச் சம்பவங்கள் இடம்பெறுவது வழமை. கோவிட் பெருந்தொற்று காலத்தில் 1 லட்சத்துக்கும் அதிகமான அமெரிக்கர்கள் கடந்த 1 வருட காலத்தில் அதிக மருந்து பாவனை காரணமாக இறந்துள்ளார்கள். இதுவே அமெரிக்காவில் அதிக மருந்து பாவனை காரணமாக உயிரிழந்தவர்களின் அதிக எண்ணிக்கையாக பதியப்பட்டுள்ளது. இதனால் அபாயகர ஔடத பாவனை மூலம் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை கடந்த 12 மாதங்களில் 28.5% அதிகரித்துள்ளது. மனரீதியான உளைச்சல் மற்றும் வேறு உடல் ரீதியான காரணிகள் இந்த அதிக மருந்து பாவனைக்கு காரணமாக அமைந்துள்ளதாக வைத்திய அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகிறார்கள். உலகச் செய்திகள் கேட்டீர்கள். தொடர்வது உலகச் செய்திகள்
அனுசரணை வழங்குவோர் லட்சக்கணக்கில் அதிர்ஷ்டசாலிகளை உருவாக்கும் சிஐபி ஜனஜய வாசனா ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 30 வரை உங்கள் பற்றுச்சீட்டுகளுக்கு பெருமதிமிக்க பரிசில்கள். மாதாந்த சீட்டிலிப்பில் 3000 ரூபாய்க்கு மேற்பட்ட பற்றுச்சீட்டுகளுக்கு பெருமதிமிக்க கை உழவு இயந்திரம். அபிவிருத்தி செய்திகள். தென்னையிலிருந்து பயன்பெறுவோம், நாட்டை வெற்றியடை செய்வோம். உதவிக்கு தொடர்பு கொள்ள 1928 வாட்ஸ்அப் 070401928. தேசிய தெங்கு உற்பத்தி சம்பந்தமான விழிப்பை ஏற்படுத்துவோம். பத்திரமுள்ள செத்சிரிப்பாய மற்றும் அதனை அண்டியுள்ள அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் வசதியை கருத்தில் கொண்டு இலங்கை போக்குவரத்து சேவையினூடாக பல புதிய பஸ் சேவைகள் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன்படி செத்சிரிப்பாயவிலிருந்து கிரிந்திவல, யக்கல, கட்டுநாயக்க, பாதுக்க, மத்துகம, ஹொரண, அவிசாவெல்ல, நிட்டம்புவ, கொழும்பு கோட்டை, தெமட்டகொட மற்றும் கடவத்த வரை 11 பஸ் சேவைகள் இடம்பெறுகின்றன. தோட்டத்தில் இருக்கும் தென்னை மரம் என்பது உங்களுக்கு மேலதிக வருமானத்தை பெற்றுத்தரும் சிறந்த வழியாகும். தேங்காய் பூ, சிரட்டை, மட்டை ஆகியவற்றிலிருந்து இல்லாமல் முழு தென்னை மரத்திலிருந்துமே சரியான பிரயோசனம் பெற்று உங்கள் கைகளுக்கு மேலதிக வருமானத்தை பெறுவதுடன் தேசிய பொருளாதாரத்துக்கு உதவுவதற்கு இதோ உங்களுக்கான சந்தர்ப்பம். உற்பத்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள், வீண் விரயத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தென்னை உற்பத்தியை செழிப்பாக்குவதற்கு பின்பற்ற வேண்டியவை சம்பந்தமாக இன்னும் அதிகமாக தொழில்நுட்ப ஆலோசனைகளை பெற்றுத்தர தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் ஆயத்தமாக உள்ளது. உதவிக்கு தொடர்பு கொள்ள 1928 வாட்ஸ்அப் 070401928. விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா நியூசிலாந்து அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. முதலில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 164 ஓட்டங்களை பெற்றது. 165 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இந்திய அணி இறுதி ஓவரில் வெற்றி இலக்கை தாண்டியது. இந்திய அணியின் சார்பில் 62 ஓட்டங்களை பெற்ற சூரியகுமார் யாதவ் ஆட்ட நாயகனாக தெரிவானார். NSBU ட்ரஸ்ட் மூலம் குறைந்தது $100 அல்லது அதற்கு சமமான எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்தையும் தொடர்ச்சியாக 6 மாதங்கள் அனுப்புங்கள். அதிகமாக பணம் அனுப்பும் போது அதிகமான வெற்றி வாய்ப்புகள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். ஸ்ரீலங்கா டூரிசம் எக்ஸ்போ கண்காட்சி கொழும்பு 1 கோல்ஃபேஸ் வர்த்தக கட்டட தொகுதியில் இந்நாட்களில் இடம்பெறுகிறது. கொழும்பு பல்கலைக்கழக பொருளியல் மற்றும் சுற்றுலா கற்கை பிரிவு இதனை ஒழுங்கு செய்துள்ளது. கோவிட் தொற்றின் பின்னர் நாட்டில் இடம்பெறும் முதலாவது சுற்றுலா கண்காட்சி இது என்பது குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். NSBயின் பணம் அங்கிருந்து, பரிசு இங்கிருந்து. பொன்விழா வெற்றியாளர் நீங்களா? இம்முறை NSB பொன்விழாவை முன்னிட்டு சூப்பர் வெற்றியாளருக்கு தங்க பவுன்கள் 50, இரண்டாவது வெற்றியாளர்கள் 10 பேருக்கு ஸ்கூட்டர்கள், மூன்றாவது 10 வெற்றியாளர்களுக்கு ஐபோன்கள், நான்காவது 29 வெற்றியாளர்களுக்கு மவுண்டன் சைக்கிள்கள். 2021 அக்டோபர் 1 முதல் 2022 செப்டம்பர் 30 வரை NSBU ட்ரஸ்ட் மூலம் குறைந்தது $100 அல்லது அதற்கு சமமான எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்தையும் தொடர்ச்சியாக 6 மாதங்கள் அனுப்புங்கள். அதிகமாக பணம் அனுப்பும் போது அதிகமான வெற்றி வாய்ப்புகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். இந்த மாதத்தின் முதல் 2 வாரங்களில் 19,000க்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்திருப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவிக்கிறது. இந்தியா, ஐக்கிய அரபு ராஜ்யம், ஜெர்மன் ஆகிய நாடுகளில் இருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளார்கள். பயணத்தடை தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் மேலும் அதிகரிப்பு ஏற்படக்கூடும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. ஐயோ, என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய், அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி, என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் த்ரீவில் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், த்ரீவில் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை.
அனுசரணை. டயலாக் மற்றும் கல்வி அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நானஸ் மொபைல் ஆப் மூலம் தரம் 1 முதல் உயர்தரம் வரையில் ஆன்லைனில் கற்றல் செயற்பாடுகளை தொடர்வதற்கான வாய்ப்பு. பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து பாடங்களும் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் வீடியோ அடிப்படையில் கற்பிக்கப்படுகின்றன. இப்பொழுது உங்கள் பிள்ளைகளை எவ்விதமான பதிவு கட்டணமின்றி உங்கள் மொபைலில் எளிதாக கற்கலாம். இன்று கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர், ஹுவாவே ஸ்டோர் அல்லது விண்டோஸ் ஊடாக நானஸ் மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். டயலாக், எதிர்காலம் இன்றே. வடக்கு, வடமத்தி, வடமேல், தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகலாம். மேல் சபரகமுவ மாகாணங்களிலும் மழை பெய்யலாம். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வானிலை அறிக்கை இன்று அதிகாலை 5:30க்கு விடுக்கப்பட்டது. மேலதிக விவரங்களை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை நாடி பெற்றுக் கொள்ளலாம். இதேவேளை சர்வதேச இணையதளமான AccuWeather.com இணையதளம் கொழும்பு மாவட்ட வானிலை இன்று மேகக்கூட்டம் நிறைந்த காலநிலையாக காணப்படும் என்று அறிவித்துள்ளது. ஆங்காங்கே மழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த செய்தி ஒலிபரப்பின் போது கொழும்பு மாவட்ட வெப்பநிலை 24 பாகை செல்சியஸாக இருக்கும். இரவு வேளையில் இந்த வெப்பநிலை 26 பாகை செல்சியஸாக காணப்படும். கொழும்பு மாவட்டத்தின் வளிமண்டல தூய்மை தரப்படுத்தல் சுட்டன் 26ஆக அமைந்திருக்கிறது. இது சுவாசத்திற்கேற்ற சிறந்த சுற்றுச்சூழலாகும். ஆயினும் சில பிரிவினருக்கு இது சுவாசத்திற்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடியது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். டயலாக் மற்றும் கல்வி அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நானஸ் மொபைல் ஆப் மூலம் தரம் 1 முதல் உயர்தரம் வரையில் ஆன்லைனில் கற்றல் செயற்பாடுகளை தொடர்வதற்கான வாய்ப்பு. பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து பாடங்களும் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் வீடியோ அடிப்படையில் கற்பிக்கப்படுகின்றன. இப்பொழுது உங்கள் பிள்ளைகளை எவ்விதமான பதிவு கட்டணமின்றி உங்கள் மொபைலில் எளிதாக கற்கலாம். இன்று கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர், ஹுவாவே ஸ்டோர் அல்லது விண்டோஸ் ஊடாக நானஸ் மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். டயலாக், எதிர்காலம் இன்றே. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று இல் நோன்மதி தினமாகும். புத்த பகவானின் முதலாவது தர்ம போதனை நடத்தும் தூதுக்குழு அல்லது சீடர்கள் தமது பணிகளை மேற்கொள்வதற்காக வெளியிடங்களுக்கு சென்ற நாள் இது. இன்றைய தினம் அனுராதபுரத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சாந்தகிருசாய பௌத்த புனித ஸ்தலத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் மாலை 4:30க்கு அங்குரார்ப்பணம் செய்து வைப்பர். கண்டி நகர நீர் முகாமைத்துவ திட்டத்தை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நேற்று மக்கள் பாவனைக்கு கையளித்தார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 28ஆம் திகதி ஹொரண தெக்கதுவர பிரதேசத்தில் அமைந்துள்ள பௌத்த பிக்குனி பயிற்சி நிலையத்தில் மாபெரும் அன்னதான நிகழ்வு. தீங்கிழைக்கும் வகையிலான மீன்பிடி முறைகளை தடுக்கும் புதிய சட்டம் விரைவில் பாராளுமன்றத்திற்கு கொண்டுவரப்படும் என்று ஆலோசனைக் குழுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்தின் நிலக்கரை சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிப்புச் சம்பவங்கள் காரணமாக 29 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.